சொல்றப்பா. நன்றி தகப்பனே. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்றப்பா. சின்ன கூட்டம் தான்ப்பா, சிறு கூட்டம். திருமண்டையான்னு ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து அமெரிக்க கொடுத்துருக்குற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்றப்பா. அநேகருக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஆண்டவரே, எங்களுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழித்து இவ்வளவு காரியமா எங்களுக்காக எல்லா பேப்பர்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சகோதரனுக்காக கூட நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. 2 பேர் தானேன்னு சொல்லி ஒரு அலட்சியமா இல்லாம உட்கார்ந்து அதற்காக எடுத்த பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. இன்னும் வல்லமையா இருக்கீங்க. சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க கருத்தா எங்க இருதயத்துல விதைத்து 1000 மடங்கு பலன் பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொரு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற நாவியான ஒரு ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நம்ம யோபுனுடைய சரித்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே யோபுனுடைய புஸ்தகத்தை நாம் படித்தோம் அப்படின்னா புரியலை அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எனக்குமே இருந்த ஒரு இது. என்னென்னோ வந்துட்டு இருக்குது, புரியலை அப்படின்னு சொல்லிட்டால ஒரு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு வாரம் கேப் இஸ் அ ஹியூஜ் கேப்பு. அதனால் முதல்ல ஒரு ரீகேப்பு, இந்த ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். யோபு சாத்தானால் வாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம முதல் 2 அதிகாரத்தில் பார்த்தோம். எல்லா சொத்துகளும் 10 பிள்ளைகளையும் இழந்து மனைவியும் அவரை உயிரை விடும் என சொல்லும் அளவுக்கு வாதை கொடியதாக இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். யோபுவின் நண்பர்கள் அவரை தேற்ற 7 நாட்கள் பேசாமல் அமர்கின்றனர். அதுதான் சிவா செட்டிங் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 3 நண்பர்களும் எப்படி அந்த கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கிறார்கள், எப்படி பொருளாதார அந்தி கிறிஸ்து, மதகுரு அந்தி கிறிஸ்து மற்றும் அரசியல் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம புக் ஆஃப் ரெவலேஷனில் இவர்களை இந்த 3 அந்தி கிறிஸ்துவர்களை நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த 3ம் எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். பல கோணங்களில் யோபுவின் புத்தகத்தை படிக்கலாம். அதில் நாம் எடுக்கிற கோணங்கள் 2 கோணங்கள். யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள். யோபு தன் நீதியில் தரித்து நின்றாலும் சில இடங்களில் சொல்லாடல்களில் தவறுகிறார். அவர் தான் பேசினதில் கொஞ்சம் ரொம்பவே மோசமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத இந்த 2 இதில் தான் நம்ம இருப்போம். சர்வ வல்லவர் என்ற பதம், ஆல்மைட்டி அப்படின்ற பதம் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய பிரதிநிதிகளே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையில் நம்ம பயணிக்கவில்லை. கவிதை, இது ஒரு கவிதை என்பது ஏற்கனவே சொன்னேன். இதை ஒரு கவித்துவத்திற்காக படிக்கலாம். இதை உருவகங்கள், ஓமைகள், ஓமானங்கள் அப்படிங்கிறதுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். யோபுவின் புத்தகம் ஒரு சுவிசேஷ நூல். எவ்வளோ பேருக்கு தெரியும்? காஸ்பல் ஆஃப் ஜோப். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு காஸ்பல் ஆஃப் ஜோப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஒன் ஃபார் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு மெசியானிக் மினிஸ்ட்ரி இருக்குது. அவங்களுடைய காஸ்பல் ஆஃப் ஜோப் அப்படின்ற அந்த டீச்சிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். யோபுவும் இயேசு கிறிஸ்துவை அறிவித்த ஒரு நூல் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் நமக்கு. ஆனால் நாம் பயணிக்க போகிறது முதல் 2 விஷயங்களில். யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள். யோபு தன் நீதியில் தரித்து நின்றாலும் சில இடங்களில் தன்னுடைய சொல்லாடல்களில் அவர் தவறி பேசுகிறார் அப்படிங்கிறத, தவறாக பேசுகிறார், தவறுகிறார், தவறி பேசுகிறார், 3மே சொல்லலாம். ஓகே, யோபுவின் 3 நண்பர்களுடைய இது கொடுத்தேன், அவங்களோட பேக்ரவுண்ட் கொடுத்தேன். தேமானியனாகிய எலிஃபா, சூஹியனாகிய பில்தாத், நாமாத்தியனாகிய சோபார். இவர்கள் 3 பேர்கள் எப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் மதகுரு அல்லது கள்ளத்திற்கு திருசி, பொருளாதார நிபுணர் அல்லது பொருளாதார அந்தி கிறிஸ்து, அரசியல் அந்தி கிறிஸ்துவாக எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேமான் அப்படின்னா வலதுபுறம், அதாவது தெற்கு தேசம் என்ற அர்த்தம். எலிஃபாஸ் என்றால் என் தேவன் பசும் பொன் என்று அர்த்தம். ஷுஹா என்றால் ஆடம்பர செல்வம். பத்சேபாலினுடைய மாற்றுப்பெயர் பத்ஷுவா
அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? இந்த கிறிஸ்டாலஜி லெசன்ஸில் ஃபஸ்ட்டு லெசனாக நான் எடுத்தது மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஏன் பத்சேபாளின் பெயர் மத்தேயு சுவிசேஷத்தில் இடம்பெறவில்லை, உரியாவின் மனைவி என்று அவள் இடம்பெறுகிறாளே ஏன் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக விளக்கப்படுத்தி அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல. ஐ வில் ட்ரை டு சோர்ஸ் தட் ஆடியோ ஃபைல் ஃப்ரம் மை ஆர்கைவ்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் இருக்கு, அந்த வீடியோ கிடைக்கல. அந்த பவர் பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அப்போது உங்களுக்கு புரியும் எப்படி பத்சேபாள் என்பவள் தாவீதோட ஒரு இதுவாக இருந்தா அப்படின்றது. ஒரு ஆணையை வாங்கி கொண்டு அவள் தாவீதோடு சயனித்தாள் என்பதை நாம் பார்ப்போம். பில்தாத் என்றால் அன்பால் குழப்புவது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அன்பு பால் அப்படின்னா பில் அப்படின்றது வந்து பாபேல் அப்படின்ற அந்த பாபேல் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து வந்து குழப்பம் அப்படின்றத பார்த்தோம். நாமா அப்படின்னா இன்பமான அப்படின்னு அர்த்தம். நகோமியின் மூலச்சொல் சோஃபார் என்றால் குருவி என்ற அர்த்தம். இந்த 3 நண்பர்கள் தங்களுடைய பெயர் காரணங்களிலும் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. எப்படி சுவா ஆடம்பரம் பொருளாதாரம், நாமா தனக சோஃபார் எப்பொழுதும் இன்பமாக இருக்க விரும்புகிற அரசியல்வாதி அப்படின்னா எப்படி அவர்களுடைய பெயர்களிலும் கூட அந்த இழையோடி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி தான் இப்போ தான் நம்ம we are getting into the today's class. ஓகே, today's class யோபு புத்தகத்தை 6 பகுதிகளாக பகுத்து நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதல் பகுதி ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஓகே, அறிமுகம் மற்றும் யோபுவினுடைய முதல் புலம்பல் முதல் பகுதி. ஓகே, ஒவ்வொரு பகுதியிலும் உட்பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இந்த உட்பிரிவுகள் எப்படின்னா செக்ஷன் ஏன்னு போட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம பார்ப்போம். செக்ஷன் ஏ அது முதல் பகுதியில் எலிப்பாசுடனான உரையாடல், யோபு எலிப்பாஸுக்கு கொடுத்த மறுமொழி, யோபு கர்த்தரிடத்தில் பேசியது, எலிப்பாஸுக்கு மறுமொழி கொடுத்ததுக்கப்புறமா கர்த்தரிடத்தில் பேசுவாங்க. இதே போல் ABCDE ஆக்சுவலாக F இருக்கணும், A-1 முன்னாடி இருக்கிறதுக்கும் 6 பகுதிகளாக நாம் பார்க்குறோம். அப்படின்னா முதல் பகுதி முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பகுதியில் நம்ம இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப குழப்பக்கூடாதுன்றதுக்காக செக்ஷன் ஏவை முதல் பகுதினே சொல்கிறேன் நான். ஓகே, செக்ஷன் ஏ முதல் பகுதி எலிப்பாஸின் உரையாடல்கள். எலிப்பாஸ் தான் அதிகமான வசனங்களை பேசியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஒரே நண்பர்களிலேயே 2 அதிகாரங்களை பேசினது எலிப்பாஸ் தான். ஓகே, 2 அதிகாரங்களை பேசினது எலிப்பாஸ் தான். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், அடுத்தது 15ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் எலிப்பாஸின் உரையாடல்கள். இப்போ நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகே, யோபுவினுடைய மறுமொழி 6ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்திலும் 23 மற்றும் 24ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. யோபு விறகு கூட்ட மறுமொழியில். ஓகே, யோபு கர்த்தரிடத்தில் பேசினது. ஓகே, அது வந்து 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும், 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் யோபு பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த இதில் வந்து கடைசி இதில் வந்து யோபு வந்து பேசவே இல்லை கர்த்தரிடத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். 24 வந்து அவர் வந்து கர்த்தரிடத்தில் பேசவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, எலிப்பாஸின் முதல் உரை. அதாவது யோபு புத்தகம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5ஆம் வசனங்கள். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கல்களை பலப்படுத்தினீர். பாருங்க, யோபுவை முதலில் புகழுகிறார். 3, 4, 5 3 வசனம் படிச்சிங்களாண்ணா? இல்ல 3, 4 மட்டும் படிச்சேன். 3, 4, 5 படிங்க. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர்.
போதும் பாருங்க. அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர்கள். பாருங்க, இதில் யோபு முதல்ல புகழுகிறார். நீர் திடப்படுத்தி நீர், நீ அதப்போ நீர் இது நீர் புகழுகிறார். இதே எலிப்பாசு கடைசியில் வர்ற போது எப்படி யோபை வந்து திட்டுறாருன்னு பார்க்கலாம். ஓகே, இதே எலிப்பாசு அது வேற வாய் இது வேற வாயின்ற மாதிரி திட்டுவார். ஓகே, இதே எலிப்பாஸ் வேற ஆள் இல்லை, நாகமாத்திய நாங்கள் சோப்பா இல்லை, சூரிய நாக்கிய பில்டா இல்லை, எலிப்பாசை திட்டுவார். நீ யாரையும் நீ எதுவுமே ஒன்றும் செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யோபுவின் நம்பிக்கையில் சந்தேகத்தை விதைக்கிறார். பாருங்கள், எவ்வளோ வாழைப்பழத்தில் ஊசி இதுக்கு பேர் தான். இந்த மெத்தடுக்கு சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில். ஏன்னா முதல்ல புகழ்ந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்து நல்ல மசாலாவாக காரமாக சாண்ட்விச் மசாலாவை கொடுக்குறது. இதுக்கு சாண்ட்விச் மெத்தட்னு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் இருக்குது. ஓகே, யோபு புத்தகத்திலிருந்து மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், வேதத்தில் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இருக்குது. யோபு 4:6-7 படிங்க, 6 மற்றும் 7 வசனங்கள். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் இருக்க வேண்டியதல்லவோ. அறிந்தவன் இப்போ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை பாருங்க, 6-7 மட்டும்தான் படிக்க சொன்னேன். சரி, ஓகே. ராஜி, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ராஜாண்ணா கொஞ்சம் படிக்கிறீங்களா? அது வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு ராஜியோடது, என்னன்னு தெரியல. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாருங்க. நான் கண்டிருக்கிறபடி அவ்வளோதான் 7 வரைக்கும் தான். பாருங்க, முதல்ல ஒரு சின்ன சந்தேகத்தை கொடுக்குறாரு. என்ன சந்தேகம்னா, உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி இல்லையே இப்போ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தை விதைக்கிறாரு. ஓகே, விதைச்சிட்டு அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தான் தேவனோடே நேரடியாக பேசுகிறவராக காண்பிக்கிறார். இப்படி பில்தாதும் காமிக்கல, சோப்பாரும் காமிக்கல, ஒன்லி எலிப்பாஸ் தான் காமிக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 12-17 வரைக்கும் பாருங்க. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்து நித்திரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிலிர்த்தது. அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ? பாருங்க, நான் நைட்டில் நான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எப்படி இது திகிலும் நடுக்கமும் என்னை பிடிக்கிற அளவுக்கு அது இருந்தது. ஒரு ஆவியின் முகத்துக்கு முன்பாக நடந்தது. பாருங்க, the encounters what you have with your Lord is your personal. ஓகே, நான் இந்த என்கவுண்டர்ஸை பிலீவ் பண்ணுறவன். ஏன்னா எனக்கு அந்த என்கவுண்டர்ஸ் இருந்திருக்கு. ஓகே, எனக்கு இந்த என்கவுண்டர் இல்லைன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். ஓகே, ஐ ஹாவ் தோஸ் என்கவுண்டர்ஸ் அண்ட் ஐ பிலீவ், பட் தோஸ் ஆர் பர்சனல். மற்றவர்களிடத்தில் அவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நம்பர் 1. நம்பர் 2, இதில் நம்ம கற்றுக்கிறது. நம்பர் 2 என்னென்னா, இப்படி சொல்கிறவங்க கிட்டக்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம.
ஓகே, ஏன்னா அவர்கள் வேதத்தின்படி சொல்கிறா போலவே இருக்கும். ஏன்னா யோபனுடைய நண்பர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேதத்தின்படி இருக்கிறதாவே இருக்கும், உலக நியாயத்தின்படி இருக்கிறதாவே இருக்கும், எல்லாம் கரெக்ட் தானே, இதுக்கான இணைவசனம் ப்ராவர்ப்ஸில் இருக்குது, இதுக்கான இணைவசனம் இந்த இதில் இருக்கே அந்த இதில் இருக்கேன்னு ஓடி போக தோணும். ஆனால் கடைசியில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றத பாருங்க, நீங்கள் ஞானமாய் பேசவில்லை அப்படின்னுவார். ஓகேவா? ஏன்னா வேதத்தை திரித்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஏற்பட்டிருக்கிறாங்க, ஏற்படுவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, திரிக்கிறவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோட டெஸ்ட் பண்ணி நலமானதை பிடித்து கொள்ளுங்களால் தான் நமக்கு வேதம் போதிக்கிறது. சகலத்தையும் பகுத்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா தான் நமக்கு வேதம் பகுத்தறிகிறது. பாருங்கள், இவர் தன்னை தான் தேவனோட நேரடியாக பேசுகிறவராக காண்பிக்கிறார். எனக்கு ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு காமிக்கிறார் பாருங்க. ஓகே, தனக்கு தேவனுடைய நடவடிக்கைகள் தெரியும் என்பதை காமிக்கிறார். அடுத்த 2 வசனங்கள் படிங்க. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இது. ஆமாம் இல்லை, கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் வேதத்தின்படி டெஸ்ட் பண்ணோன்னா தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார் அப்படிம்பார் ஆண்டவர். ஓகே, நான் உன் மேலே நம்பிக்கை வச்ச ஆள் தானே நீ உயிரோடு இருக்க அப்படிம்பார் சில இடத்துல. ஐ பிலீவ் இன் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் கர்த்தர். நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்போவோ அதை அழிச்சிருப்பார் இந்த உலகத்தை. ஓகே, நாம் மனம் திரும்புவோம், நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய முகத்தை தேடுவோம் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் கர்த்தருக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது இந்த உலகத்தை அழிச்சிட்டு வேறு உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் நம்ம மேல் நம்பிக்கை வச்ச நம்பிக்கை எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி பாருங்கள். புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? பாருங்க, இது உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கலாம். ஓகே, பட் நிறைய இக்காலத்திய வேத புரட்டர்களும் இதை செய்கிறார்கள். ஓகே, ரொம்ப 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 முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஈவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட தெளிவாக சொல்லிவிட்டு, நம்ம எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியத்துவம் என்பது தனிப்பட்ட ஒரு தகுதி புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கிடையாது அப்படின்றத தெளிவாக சொன்னால், நமக்கான பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து ஏற்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம எபிரேயரில் பார்ப்போம். அதே போல் நாம் எல்லோரும் ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். ஆனால் ஆசாரியர்கள் வேறு, சாமானியர்கள் வேறு என்று வேறு பிரித்து காட்டும் புரட்டர்கள் இப்படி செய்வாங்க. எனக்கு ஆண்டவர் பேசினாரு, நீ இதுக்கு கீழ்ப்படி அப்படிம்பாங்க. உனக்கு பேசுகிற அதே ஆண்டவர் தான் எனக்கும் பேசுகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நீ யாரியா எனக்கு அவருக்கும் நடுவில் நீ யாரியா அப்படின்னு கேட்குறதுக்கு திருச்சபைக்கு தெரியல. அதனால தான் இவங்கெல்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், தேவனுடைய நடவடிக்கைகள் தனக்கு தெரியும் என்று காட்டுகிறார். அது ஆக்சுவலாக கிடையாது, தப்பானது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அடுத்தது 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பாயிண்டட் குற்ற உணர்ச்சியை கொண்டு வராது பாருங்க. யோபு 5:1 படிங்க. பாயிண்டடாக இருக்கும் அது. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? யார உனக்கு இருக்கா? நீ கூப்பிட்டா வருவாங்களா யாராவது? எப்படி நீ கூப்பிட்டா வருவாங்களா யாராவது? இதனுடைய பின் இதில் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இப்படி இருந்தவங்களாம் என்னை பார்த்து பகுடி பேசுகிறாங்க, என்னை பார்த்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யோபு சொல்லுவார். ஓகேவா? அதற்கான விதை விதைக்கப்படுறது இங்கே. இப்போது கூப்பிடும், எவன் வருவான், எந்த பரிசுத்தவான் வருவான் பார்க்கலாம் உனக்கு அப்படின்னு பாருங்க. பரிசுத்தவான்களை முன்னிறுத்துகிறார்.
ஓகே, பரிசுத்தவான்களை முன்னிறுத்துவது அப்படிங்கிறதும் நம்முடைய புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கதா இல்லையா சொல்லுங்கள். யாராவது இப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லுங்கள், இப்படி நடக்கவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, நடக்குது. பரிசுத்தவான்கள் அவர்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க பிரதர் எதுவும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, பரிசுத்தவான்கள் தப்பு செஞ்சவங்க தான். அதில் வந்து எந்த 2 வேஸும் கிடையாது. இப்போ நான் ஏதாவது தவறு செய்கிறேன்னா என்ன தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு எல்லா உரிமையும் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தப்பாக செய்கிறீங்க பிரதர், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க பிரதர், நீங்கள் தப்பாக போதிக்கிறீங்க பிரதர், நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அதே போல் நமக்கும் அந்த உரிமை இருக்குது. அவர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். 2 முறை அவர்களுக்கு புத்தி சொல்லிவிட்டு ஆகலை அப்படின்னா அவர்களை விட்டு விலக வேண்டும். இப்படி தான் நம்ம வேதம் போதிக்குது. வேத புரட்டனாக இருக்கிறவனுக்கு 2 முறை புத்தி சொல்லி அவனை விட்டு விலகு அப்படின்றத நம்ம வந்து நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தேவனுடைய குணாதிசயங்களை காட்டுகிறார். ஒரு சிலது மட்டும் படிப்போம். அதில் இது மொத்தம் 13 வசனங்கள் இருக்குது. சில குணாதிசயங்களை காட்டுகிறார். 10ஆம் வசனம் படிங்க. வேற யாராவது படிக்கணும்னு விரும்புவாங்களா? அவங்களுக்கு ஐ திங்க் கனெக்டிவிட்டி கொஞ்சம் மோசமாக இருக்குது. பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் இன் மொபைல் நெட்ஒர்க்குண்ணா. நீங்கள் வைஃபைல இருக்கீங்க. அதனால தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். பாருங்க, இந்த வசனத்துடைய இணை வசனம் பார்த்தீங்கன்னா அண்ணாளுடைய ப்ரேயரில் இருக்கும், மேரியோடைய ப்ரேயர்லையும் இருக்கும், மரியாளுடைய ப்ரேயர்லையும் இருக்கும். ஓகேவா, இது தேவனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு காட்டுகிறார். ஓகேவா, அடுத்தது வந்து 13 படிங்க. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், தெரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். பாருங்க, தேவனுடைய சில விஷயங்கள் ஞானிகளை தந்திரத்திலே பிடிக்கிறார். இது வந்து எல்எக்ஸ்எக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஞானிகளை அவருடைய பைத்தியமாக்குகிறார் அப்படின்னு வரும். அதை வந்து ரோமன்ஸில் வந்து சைட்டும் ஆகிருக்குது. ரோமன்ஸில் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒன் ஆஃப் த எபிசோட்ஸில் சைட் ஆகிருக்கு இந்த வசனம். ஓகே, ஸோ தானியல்ல கூட இருக்கு பிரதர். ஆமாம், தானியல்லையும் இருக்கும். தானியல்ல கூட இருக்குது. You will be caught in your craftiness. உனக்கு எது நல்லா வரும்னு நினைக்கிறேன் அதில் வந்து உன்னை பிடிச்சிருவாரு. பாருங்க, நல்லா செய்ய முடியாது. இந்த மாதிரி தேவனுடைய குணாதிசயங்களை இவர் காட்டுகிறார். மற்றவங்களாம் அந்த தேவனுடைய குணாதிசயங்களை காட்டுறதா இருக்காது. பாருங்கள். ஓகேவா, அடுத்ததுல பார்க்குறப்போ நீங்கள் பார்ப்போம். ஓகே, யோபு தேவனால் தண்டிக்கப்பட்டவராக மறைமுகமாக சொல்கிறார். 17ஆம் வசனம் படிங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். இவர் அற்பமாக எண்ணினவராங்க யோபுவை பற்றி. நம்ம யோபுனா யாரு அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். அவருடைய ரகசியம் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்றவர் தேவனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணினவரா சொல்லுங்க. யோபுவை குற்றப்படுத்துதலில் ஒரு ஸ்டெப்பை மேலே போய் நீ என்னாதிரும், ஏதோ ஒன்று கிடக்குது உமக்கு, நீ ஏன் நீ வந்து அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இந்த காயம் கட்டும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடலாம் பாடுறோமே. அதுக்கு முதல் இதில் இருக்கிற முதல் வசனம் இதான். காயத்தை முதல்ல அவர் காயப்படுத்துகிறாரா நம்மளை, ஆண்டவர் காயப்படுத்துகிறாரா நம்மளை. இப்போது மறைமுகமாக என்ன சொல்கிறான் அந்த எலிப்பாஸ் அப்படின்னா, அந்த சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு வந்து ஒருமையில் போகிறேன் இப்போது. ஏன்னா காயப்படுத்தது சாத்தான். ஓகேவா, அதை சாத்தானை தேவனாக சொல்லுகிறார் இங்கே, புரிஞ்சுக்கங்க. ஓகே, நம்மளுடைய ஆண்டவர் தண்டிக்கிறவரா? எஸ், தண்டிக்கிறவர். ஆனால் நம்மளால தான் தண்டனை வருமே தவிர அவராக தண்டனை கொடுக்க மாட்டார். ஓகே,
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து இவர்கள் எல்லாரும் சொல்லுவது என்ன அப்படின்னா, யோபு ஏதோ செஞ்சிட்டார், அதால் தான் உனக்கு தண்டனை, நீ ஏதோ செஞ்சிட்டையா, அதால் தான் ஏன் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யோபுவின் மறுமொழி அடுத்தது பார்க்கலாம். வசனமாக நான் போகலை. வசனமாக போனோம்னா எனக்கு வந்து மினிமம் 2 to 3 years ஆகும். அதுவும் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வசனமாக போகலை. இதை நீங்கள் மறுபடியும் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னும் நான் கொடுக்குற இந்த பாயிண்டர்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு வாட்டி படித்து அதுலேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஓகே 6:4 படிங்களேன். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. சர்வ வல்லவரின் அம்புகள் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் தேவனையோ தேவனுடைய திட்டங்களையோ எதையுமே பழிக்காத யோபு எலிப்பாஸ் பேசினதுக்கு அப்புறமா மாறுற அந்த தன்மையை பாருங்க. சர்வ வல்லவருடைய அம்புகள் என்னை தேய்த்திருக்கிறது அப்படிங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அடிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு என்பது அவ்வளவு மோசமானது. ஓகே, ஸ்லோ பாய்சன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனம் படிங்க. 8, 9 ரெண்டுமே படிங்க. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். என்ன சொல்றாருங்க? Let God slay me completely. Let him cut me off. கரேத் அப்படின்ற வார்த்தை வருவாங்க. கெரீத் அப்படின்ற வார்த்தையுடைய துண்டித்து போடட்டும் என்னை, அவருடைய பட்டயத்தால் என்னை துண்டித்து போடட்டும். அவருடைய அம்பு இப்போ துண்டித்து போடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மாறுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 13ஆம் வசனம் மட்டும் போடுங்க. 13 மட்டும். எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. என்னங்க, எப்படி உதவி இல்லாமல் இருக்கும்? தன்னுடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசியம் இருந்தது அப்படின்றவன் இப்போ எப்படி எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹெல்ப். நம்மளுடைய வாழ்க்கையில் இம்மானுவேல் அப்படிங்கிறத மறந்து போய் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு புலம்பின காலங்களை நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதை விட ஒரு பெரிய சகாயம் உங்களுக்கு என்ன தேவை? தேவனோட சஞ்சரித்த யோபு அந்த சந்தேக விதைகளை விதைக்க மாறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மாறுகிறார். அடுத்தது பாருங்க, இது இன்னும் மோசமானது. 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 24ஆம் வசனம் படிங்களேன். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள், உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. He gives over the authority to teach to his friends. Authority to teach you should never give it to any human being. அதனால தான் நம்ம ஒரு கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு ஜெபம் பண்ணி ஆவியான ஒரு கொப்பு கொடுத்து பண்ணுறதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் என்னை ஆசானாக நினைத்து வந்தீங்க அப்படின்னா தவறானது. ஆண்டவர் தான் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஆண்டவர் என்ன ஒரு கருவியாக யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, தனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை கொடுக்கறது தவறானது. ஓகே, அடுத்தது 7ஆம் அதிகாரம் முற்றிலுமாக
யோபு ஆண்டவரிடத்தில் பேசினது. ஏன்னா மறுமொழியாக பேசினதுக்கு அப்புறமா அவர் ஆண்டவரிடத்தில் பேசுகிறாரு. ஆண்டவரிடத்தில் பேசினது இந்த 3 வசனங்கள் 14, 20 மற்றும் 21 படிங்க. நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகின்றீர். 20ஆம் வசனம் படிங்க. மண்ணுயிரை காப்பவரே, 20ஆம் வசனம். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன், விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். பாருங்க, எப்படிப்பட்ட லெவலுக்கு அவர் இறங்குறாரு அப்படின்னா, இதை விட மோசமாக இறங்க முடியுமா ஒரு மனுஷனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணுயிரை காப்பவரே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? என்னதான் வழி கொடுக்கணுமா? கொடுக்குறேன். நான் எனக்கு தானே பாரமாயிராதபடிக்கு, எனக்கு நானே பாரமாயிராதபடிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? பாருங்க, தேவன் இலக்காக வைத்தாராம். நான் மண்ணில் போய் படுத்துக்கிறேன், விடியற் காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னை பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம், நான் இருக்கவே மாட்டேன். அடா பாவி, தேவனுக்கு மறைவானது ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்கிறவன் எங்கே? விடிய காலத்தில் தேடுவீரானால் நீர் என்னை காண முடியாது அப்படின்னு சொல்கிறது எங்கே? இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ரெஸ்பான்ஸ் மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். குவிக்லி பார்ப்போம். எலிபாஸின் 2வது உரை. ஐ திங்க் இப்போ 2வது உரையோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் வில் பி ஏபிள் டு கோ ஃபார் த 3rd ஒன். ஓகே, யோபுவின் 13ஆம் மற்றும் 14ஆம் அதிகாரங்களுக்கான ரிப்ளை இந்த விஷயன்றதை பார்க்கணும். அப்போ அந்த 2 அதிகாரத்தையும் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எலிபாஸுடைய ரிப்ளையை படிச்சிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியும். நாம் அந்த மாதிரி பார்க்கலை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன். எப்படி தவறாருன்றதை மட்டும், எப்படி அவர் தப்பாக போதிக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். யோபு 15:2 பாருங்கள், ஞானவான் அப்படின்னு சொல்லுவார். 15:2 படிங்க. இதான் அகெயின் ஒரு சாண்ட்விச் மெத்தட். ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? பாருங்க, ஞானவான் அப்படின்னு யோபு சொல்லிட்டு உடனே ஒரு ஊசி, சாண்ட்விச் மெத்தட். இதான் சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, பக்தியை வீண் என்று சொன்னதாக காட்டுகிறார். 4ஆம் வசனம் படிங்க. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறேன். அதுக்கு முந்தின 2 அதிகாரங்களும் படிச்சிங்க அப்படின்னா அதை பற்றி இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஆனால் இட் இஸ் அ டிரைவேஷன். அவர் சொன்னதை வச்சு இவர் டிரைவ் பண்ணி பயபக்தியை வீண் நீ சொல்கிறீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டாக இவர் சொல்லுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, 15:5 படிங்க. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீர் தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர்கள். அவனவன் தன்னுடைய தான் சொன்ன வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்படுவான்னு வேதத்தில் இருக்குல்ல, இதை இவருக்கு எதிராக எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க. ஓகே, உம்முடைய வாயே சொல்லுதியா, நீயே சொல்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அடுத்த சந்தேகம் 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம். நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ? நீர் தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றவரோ? உமக்கெல்லாம் தெரியுமோ? ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமோ? பாருங்க, சேர்த்து கொண்டீரோ ரொம்ப ரொம்ப அருமையாக தமிழில் இருக்குது. நிறைய இங்கிலீஷில் கொஸ்டின் மார்க்காக இல்லாமல்
இதுவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சேர்த்து கொண்டீரோ கொஸ்டின் மார்க். ஆலோசனைகளை பெற்றவரோ நீர். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக யோபை வந்து அவர் வந்து வழி மாற பண்ணுகிறார். ஓகே, துணிவு கொண்டு எலிப்பாஸ் பேசுவதாக யோபு 16ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் சொல்கிறாரு. ஓகே, கர்த்தரை பழிக்கிறது பாருங்க, 16:7 17:6 வரைக்கும் கர்த்தரை பழிக்கிறார். 16:7 17:6 வரைக்கும். இப்பொழுது 16:7 இப்போது அவர் என்னை இழைத்து போக செய்தார், என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர் செய்தார். இப்போது அவர் என்னை இழைத்து போக செய்தார், அது வரைக்கும் பாதி வரைக்கும் மறுமொழி. அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் தேவனத்தில் பேசுறது. என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர், நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். இப்படி 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் அவர் பழிக்கிறார், தேவனை பழிக்கிறார். ஓகே, ஸோ இப்படி எலிப்பாசனுடைய உரை வந்து மோர் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஸ்பிரிச்சுவல் இதில் ரியல்ஸில் போயிட்டு அவர் வந்து யோபுவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறார். தன்னுடைய தேவனுடைய திட்டங்களிலிருந்து அவரை வழுவி போக செய்ய ஒரு இதுவாக அவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு என்ன மெயினாக நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நம்முடைய எலிப்பாசுடன் நமக்கான தேவனுடனான நமது அனுபவங்களை மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் சொல்லுவதை தவிருங்கள். சொல்லக்கூடாதுன்றதை சொல்லுவதை தவிருங்கள். தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஒரு லேடி வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட போயிட்டு சொன்னாங்க, பிரதர் பாஸ்டர் எனக்கு நிறைய கனவுகள் வருது பாஸ்டர், அதுக்கான அர்த்தமே தெரிய மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் போய் ஒரு 4-5 கனவு சொல்லுவாங்களாம். ஓகேவா, பாஸ்டர் சொன்னாராம், நீங்கள் வேதத்தை படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய தூங்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு கனவு வருது அப்படின்னாராம். கனவுகளுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் பதில் சொல்லணும், இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஓகே, நீங்கள் தூங்குறீங்க சிஸ்டர், அதனால தான் சிஸ்டர் உங்களுக்கு நிறைய கனவு வருது அப்படின்னாராம். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்தில் குற்றப்படுத்தக்கூடாது. எலிப்பாஸ் குற்றப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆறுதல் சொல்ல வந்தவர், அவருடைய இழப்புகளுக்காக ஆறுதல் சொல்ல வந்தார். அவருடைய உடல்நிலை சரியில்லாத போன அந்த விஷயத்துக்காக ஆறுதல் சொல்ல வந்தவர். 7 நாள் அவருடைய வாய் பேசாமல் அமர்ந்தது. சிவா செட்டிங் அப்படின்ற அந்த 7 நாட்கள் அவர்களுடைய அமர்ந்திருந்தவர். ஆனால் குற்றப்படுத்துகிறதை காண்கிறோம் எலிப்பாஸ். ஓகே, ஆசாரியர் சாமானியர் வேறுபாடு நம் இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது. இது வந்து அடுத்த நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஆசாரியர் சாமானியர் வேறுபாடு எப்படி அவர் காண்பிக்கிறாரு அப்படின்னு. ஓகே, தேவ வசனங்களை நாம் திரிக்கக்கூடாது, உள்ளதை உள்ளபடி போதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யோபுவின் மறுமொழியில் நமக்கான பாடங்கள், தேவனுடனான உரையாடலை, அதாவது நமது ஜெபத்தை நாம் எப்போதும் நிறுத்தக்கூடாது. அடுத்த இதில் பார்ப்போம், அவர் நிறுத்திடுவார். தேவனோட பேசுகிறத நிறுத்திட்டு அவர் வெறும் ரிப்ளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பார். தேவனுடைய மக்கள் ஊழியர் என்று தங்களை சொல்லிக்கொள்வர் முழுமையாக உபதேசம் செய்யுங்கள் என்று ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாரு. நாம் நம்முடைய கரங்களில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பைபிள் இருக்குது. இது சரிதானோ அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேதத்தின் மூலமாக பேச ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறது. அடுத்த நாளில் வந்து எலிப்பாசனுடைய 3rd ரவுண்ட்லேருந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடுகள் இருந்ததுன்னா சொல்லலாம். யாராவது ஜெபிச்சிங்கன்னா அப்படியே அம்மாவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிடுங்க பிரதர் ப்ளீஸ். ஓகே, இந்த சீசனல் இது
ஓகே, அதுக்காக ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே ஓகே ஓகே. பியூலாக்கா கேள்வி இருக்கா? இல்ல பிரதர். ஓகே, கொஞ்சம் தெளிவடைஞ்சிட. இப்போ முதல் 2 இது பார்த்தோம், புரிஞ்சிருச்சு. முதல் 2 ரவுண்டு பார்த்தோம். நிறைய காரியங்கள் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா, அவரெல்லாம் நல்லா கரெக்டா சொல்றாரு இயேசு தேவனை பத்தி என்ன. ஆனா இப்பதான் புரியுது, வித்தியாசமா ஜோபுவை மாத்திட்டு இருக்கிறாரு. ஆமா. ஓகே, சரி. ராஜி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லையா? ஓகே, இந்த 3வதுலேருந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது இன்னும் டெப்த்து உங்களுக்கு புரியும். நான் அடுத்த வாரத்தில் அதை மட்டும் பார்த்துட்டு முடிப்போம். ஏன்னா அதுலேருந்து நமக்கு நிறைய 3வது இதில் நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணுவோம். யூ வில் பி ஏபிள் டு see more in depth, கொஞ்சம் நிறைய பார்ப்போம். ஓகே, ராஜி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். எலிசபெத் ஆண்டிக்காகவும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த கோல்டு கொஞ்சம் போகவே மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜாங்க. ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ? கோல்டு காஃப். ஆமாம், கோல்டு அண்ட் காஃபு ரொம்ப ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, சோஸ்ரமாண்டவரே இந்த நேரத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அப்பா, இந்த சாப்டர் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு தெரியாததை நீங்கள் உணர்ந்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு நல்ல விதமாக செலவு செய்ய நீங்கள் கொடுத்த இந்த கிருபைக்காக உனக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் அந்த எலிசபெத் ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஒரு பூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை நீர் தந்து விட்டீர் என்று நாங்கள் நன்றி சொல்றோம் ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்